Hey guys, hi, welcome back to my channel. Hope you all doing good. Actually நாங்கள் முன்னாடி நாளே டிசைட் பண்ணிட்டோம், நாளைக்கு எதுவும் சமைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி நாங்கள் பிளான் பண்ண பிளேஸ் தான் வந்து பிரியாணி பந்தன். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப நியரர் பிளேஸில் தான் இருக்குது, ஒயிட்ஃபீல்ட் ஹோப் ஃபார்மில் இருக்குது. ஸோ மெனி ஆஃப் த பீப்புள்ஸ் வில் நோ தட் பிரியாணி பந்தன். ஸோ இன்றைக்கி நாங்கள் அதை தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி பஃபட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். வாட் எவர் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே நம்மளுக்கு லைக் 1000 rupees ஆகும். ஸோ வை நாட் எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி பஃபட் சிஸ்டம் போனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறையாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸாக இந்த மாதிரி மெனுவாக வந்து நாங்கள் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு சின்னசந்திராலேருந்து ஹோப் ஃபார்ம் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பிரசாந்த் எக்ஸ்டென்ஷன் கிட்ட பிரியாணி பந்தன் இருக்குது. ஸோ இட் இஸ் இந்த டாப் ஃப்ளோர் விச் வி கேன் கோ த்ரூ லைக் ஸ்டெப்ஸில் போகலாம், லிஃப்ட்டும் இருக்குது. அண்ட் கீழே வந்து ஆர்பிஸ் ரெஸ்டாரண்ட்டை வந்து லஃபா ரெஸ்டாரண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் அங்கேயுமே வந்துட்டு பஃபட் சிஸ்டம் இருக்குது. ஸோ நாம் இப்போ பிரியாணி பந்தனுக்கு வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஆம்பியன்ஸ் விச் இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் திங் வந்து யூ கேன் ஹாவ் எ குட் சீனிக் வியூ ஃப்ரம் த விண்டோ சைடு. லைக் விண்டோ கிடையாது, இட் வாஸ் லைக் கிளாஸ் டைப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ போவோம், கீழே வந்து ரோடு இருக்கும், அப்புறம் லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நைட் டைமில் போனோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சீனிக் வந்துட்டு. லைக் ஒரு ரூஃப் டாப்பில் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஆஃப் த ஃபீல் வந்து அங்கே கொடுக்கும். பட் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போனதுமே நீங்கள் அன்லிமிட்டட் பஃபெட் சாப்பிட்றீங்களா இல்லை வந்துட்டு ஆல்காட்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் லைக் பஃபெட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ நாங்கள் சொன்னோம், அது உடனே வந்து அவங்க லைக் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயுமே சேம் லைக் 3 varieties ஆஃப் ஸ்டார்டர்ஸ் அண்ட் 2 varieties ஆஃப் பிரியாணி. அண்ட் இங்கே வந்துட்டு பரோட்டா அண்ட் 1 type ஆஃப் ஸ்வீட்டும் வந்து வச்சுருந்தாங்க. பட் அந்த டைமில் எங்களால் இங்கே வந்து வர முடியல. பட் இப்போ அந்த ஆஃபர் அந்த மெனு வந்து கிடையாது. ஜஸ்ட் 3 varieties ஆஃப் ஸ்டார்டர்ஸ் அண்ட் 2 varieties ஆஃப் பிரியாணி மட்டும்தான் இருக்குது. பரோட்டா அண்ட் ஸ்வீட் வந்து இப்போலேருந்து இல்லை. ஸோ வி மிஸ்டு தட். நாங்கள் அப்போவே 1 year முன்னே நாங்கள் வந்து இங்கே வரலான்னு நினச்சிருந்தோம். நாங்கள் இங்கே சின்னசந்திரா வந்து கூட 1 year ஆகிடுச்சு இப்போது. பட் அப்போ இருந்தால் ட்ரை பண்ணி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி தான் எங்களால் போக முடிஞ்சுது. அண்ட் டேஸ்ட் வைஸ் இட் வாஸ் லைக் வாவ், ஸோ சூப்பர். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன ஐட்டம் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறேன். எப்பயுமே பஃபட்டில் வந்து டெய்லியும் ஒரே ஐட்டம்ஸ் இருக்காது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் கபாப்ஸ் வந்து எப்பயுமே ஒரே கபாப் தான், எங்கே போனாலுமே கபாப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் மீதி இருக்கிற 2 ஐட்டம்ஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணி விற்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து சிக்கன் கபாப் அண்ட் செகண்ட் ஐட்டம் வந்து ஆந்திரா சில்லி சிக்கன். இட் வாஸ் லைக் இன் க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதுதான். ஸோ அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு வீட்டில் எங்கள் மம்மி செய்கிற உப்பு கறி எப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இருந்தது. சூடாக சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு சிக்கன் கோபி மஞ்சூரியன் கைண்ட் ஆஃப் திங். சிக்கன் மஞ்சூரியன். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்பைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ரொம்ப மீடியமாக இருந்தது, மைல்டாக இருந்தது. ஸோ தட் அப்போ தான் நம்மளால் நிறைய சாப்பிட முடியும். அதிகமாக காரமாக இருந்தாலுமே நம்மளால் சாப்பிட முடியாது. அண்ட் கிரேவி கன்சிஸ்டன்சி அதிகமாக இருந்தாலுமே நம்மளால் ஓவராக சாப்பிட முடியாது. பட் 3மே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் நிறையாவே சாப்பிட்டேன் இந்த வாட்டி. அண்ட் கொஞ்சம் போகும்போதே நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எப்பயுமே ரெஸ்டாரண்ட் போகும்போதெல்லாம் வந்துட்டு நான் வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சுனில் வந்து ஏதோ பேசாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி அவங்களே வந்துட்டு நிறைய நேரம் பேசிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலான்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போயிருந்தேன். பட் அங்கே நடந்ததே வேறு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து கால் மேலே கால் வந்துகிட்டே இருந்தது, அவர் கால் பேசிகிட்டே இருந்தார். நான் சைட் பை சைடில் பேசிட்டு அப்படி போச்சு. ஆனால் கொஞ்சம் நிறையவே இந்த வாட்டி சாப்பிட்டோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஓகே, இவ்வளோ வாட்டி வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண ரெஸ்டாரண்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்குவேன். ஆனால் பட் வந்து ரொம்ப அதிகமாக போட்ட மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த வாட்டி வந்து ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு ஸ்டார்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்ஃபில்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பிகாஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் பிரியாணியில் வந்துட்டு எனக்கு 2 varieties ஆஃப் பிரியாணியில் ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஹைதராபாதி தம் பிரியாணி. அண்ட் செகண்ட் ஒன் வந்து டொன்னே பிரியாணி போட்டிருந்தாங்க, அது எனக்கு வந்து ரொம்ப
ஓகேவாக தான் இருந்தது. பிகாஸ் இட் டேஸ்ட் லைக் கீ ரைஸ் மாதிரி இருந்தது. பட் சுனிலுக்கு அதே ஆப்போசிட்டாக இருந்தது. தொன்னை பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹைதராபாதி பிரியாணி ஓகேவாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொன்னை பிரியாணி வந்து ராஜாஜி நகரில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தொன்னை பிரியாணி ஷாப் இருக்கும். அங்கே தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ப்ரீவியஸ் கம்பெனி அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்துலேயே வந்து தொன்னை பிரியாணி தான் இருக்கும். வீக்லி லைக் அட்லீஸ்ட் 4 times ஆச்சு நாங்கள் பிரியாணி ரைஸ் சாப்பிட்ருவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஐ மிஸ் த தொன்னை பிரியாணி ஸோ மச். அண்ட் இங்கே அது தொன்னை பிரியாணி மாதிரி இல்லைனாலும் இட் வாஸ் லைக் கீ ரைஸ் ஓகே கைண்ட் ஆஃப் திங்காக இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக என்னென்ன இருந்தது எப்படி இருந்ததுன்னு நான் வந்து நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜூஸ் வந்து நாங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு போய்ட்டோம். இங்கே ப்ளூ கலர் பாட்டில் தெரியுது இல்லைங்களா சைடில், அதில் வந்து நாங்கள் கொக்கோலா வாங்கி அதில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். நீங்களுமே இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். so that you can save some money. And Buffett oda price வந்து 299 rupees தான். So it was like budget friendly and ரொம்ப satisfied-ஆ சாப்பிட்டுட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. And if you all want to try this, you can also try this once. எப்பயாச்சும் மறுபடியும் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் போவேன். ஸோ இட் வாஸ் a good big thumbs up for like நான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு 10க்கு 9 கொடுப்பேன். பிகாஸ் ஐ மிஸ்ட் தட் பரோட்டா அண்ட் ஸ்வீட் இல்லையா, ஸோ அதனால். ஸோ த டே வெல் ஸ்பெண்ட் ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃபார் த ஃபர்தர் வீடியோஸ் ஆல்சோ. த ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு ஒயிட்ஃபீல்ட் ஓப் ஃபார்ம் பிரசாந்த் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. செக் அவுட் மை டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until that, take care and bye.